மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவரோட 2வது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மனைவி கிட்ட பெட்டி ஒண்ணு பரிசா குடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். குக் வித் கோமாளில ஜட்ஜா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில படங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் மிகப்பெரிய ஒரு சமையல் கலை வல்லுனரா அவரு இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில ஜாய் கிறிஸ்டெல்லா அப்படிங்கிறவரை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட திருமணம் அப்படிங்கிறது கோயில்ல ரொம்பவே சிம்பிளா அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில் நடந்திருக்கு. என்னதான் கல்யாணம் ரொம்பவே சிம்பிளா நடந்திருந்தாலும், அங்க அவங்க ஒய்ஃபா அவர் சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய அளவிலேயே நடந்திருக்கு. குறிப்பா அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் கிட்ட பெட்டி ஒண்ணு பரிசா குடுத்திருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு பெட்டியில என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அவங்க வெளிய போயிருக்கப்ப எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து அந்த ஒரு பெட்டியில இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அவருக்கு குடுத்த கிஃப்ட் அண்ட் இவங்களோட காதல் நினைவா ஒரு சில பொருட்கள் இருக்கும் இல்லையா? அந்த பொருட்கள் எல்லாமே இந்த ஒரு பெட்டியில இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து ஜாய் கிறிஸ்டல் அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. "என்ன இது நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஓகே. பட் இந்த விஷயம்லாம் நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல." அப்படிங்கிற மாரி அண்ட் அந்த ஒரு டைம் என் லைஃப்ல வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. நான் பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். நான் சோர்ந்து போயிருக்கப்ப எனக்கு ஆறுதலா பேக் போனா இருந்தது எல்லாமே நீங்க தான். அதனாலேயே உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் மிகப்பெரிய அளவுல பார்த்தேன். அது எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு பரிசா குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த ஒரு டைம் தான் சரியான டைம். அதனால தான் இந்த ஒரு பெட்டிய உங்ககிட்ட குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி திருமண பரிசா அவங்களோட ஒய்ஃப்க்கு இந்த ஒரு மெமரபிள் பெட்டிய வந்து பரிசா குடுத்திருந்திருக்காரு. இந்த ஒரு கிஃப்ட்ட ஜாய் கிறிஸ்டல் அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அங்கவே லைட்டா அவங்க வந்து ஆனந்த கண்ணீர்லாம் விட்டாங்களாமா. இந்த நியூஸ் தான் அவங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படின்னு வெளியாகி இருக்கு. நெறைய பேர் நெறைய விதமான கருத்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல சீரியல் ஆக்ட்ரஸான நேஹா அவர்கள் சமீபத்தில அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாங்க. அதுல பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த சீரியல்ல நான் வந்து கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது என் லைஃப்ல கொஞ்சம் கூட மறக்கவே முடியாத கேரக்டர். அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் மேல நான் ஈடுபாடோட இருந்திருக்கேன். நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்திருக்கோம். நெறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த கேரக்டர்னால வாங்கியிருக்கேன். நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த கேரக்டர்னால வாங்கியிருக்கேன். பட் என்ன வந்தாலுமே அத நான் ஒரு சிரிப்போட ஏத்துக்கிட்டு கடந்து போயிருந்திருக்கேன். பாக்கியலட்சுமி அப்படிங்கிறது சாதாரண சீரியல் கிடையாது. ஒரு வாழ்க்கை பாடம். ஒரு பையன் எப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பேசியிருக்கு. கண்டிப்பா இத பார்த்து நெறைய பேர் மாறியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஒரு சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்த தருது. இருந்தாலும் இன்னொரு நல்ல சீரியல்ல உங்கள சந்திப்பேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.